எழுச்சி பயணம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. என்றென்றும் இந்த நயினார் நாகேந்திரன் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன் என்ற உணர்வோடு நான் தொடர்ந்து உங்களுக்கு பணியாற்றுவேன், சேவை செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்காக மேலப்பாளையத்தில் அன்னை ஹாஜரா மகளிர் கல்லூரி, மானூரிலே மகளிர் கல்லூரி, 110 கோடி ரூபாய்க்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி, கல்லணை மேல்நிலைப்பள்ளி 6 கோடி ரூபாய் செலவில் இப்படியாக பல திட்டங்களை உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றுவேன், சேவை செய்வேன் என்பது நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மழை பெய்து கொட்டும் மழையிலும் அண்ணன் கொடை பிடிக்கிறேன் என்று சொன்னால் கூட வேண்டாம் என்று உங்களுக்காக மக்கள் நசிவாரம் தான் வாக்குரிமை, அந்த வாக்குரிமை மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகை தான் நல்ல அரசு. அந்த அரசு செய்கின்ற அரசு நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவர்களாக இருந்தாலும் மட்டும் போதாது, நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அரசு அவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள், படுகொலைகள், போதைப் பொருட்கள், நாடு இன்றைக்கு மிக மோசமான சூழலில் சென்று கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிற்கின்ற ஒரே தலைவராக இன்றைக்கு நமது கூட்டணியின் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். உங்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கிறார்கள். அனைவருக்கும் வந்தமைக்கு அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இதோ உங்கள் மத்தியில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இப்பொழுது எழுச்சுரை நிகழ்த்துகிறார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி மிக சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மாவட்ட செயலாளர் தசை கணேசராஜா அவர்களே மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களே, எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகள வணக்கம். மழை அதிகமாக கொட்டுது. கொட்டும் மழையில் மக்கள் வெள்ளத்தை பாய்க்கின்ற பொழுது இங்கே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. மக்கள் அதிமுக பக்கம், அதிமுக கூட்டணி பக்கம், மக்களுக்காக அதிமுக அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றுவிடும். இது ஒரு நெல்லை சீமை புனிதமான இடம். எங்கே விடுதலை போராட்ட தியாகி வ.உ.சி. அவர்களுக்கு அம்மா ஆட்சி காலத்தில் மணிமண்டம் கட்டப்பட்டது. நான் முதலமைச்சர் காலகட்டத்தில் வ.உ.சி. அவர்களுக்கு சட்டமன்ற வளாகத்திலே திருவுருவப்படத்தை திறக்கப்பட்டது. இன்னும் பல திட்டங்கள் கொண்டு வருவதற்கு அதிமுக ஆட்சி உங்களுக்கு துணை நிற்கும் என்ற நேரத்தில் தெரிவித்து, திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு நீட் தேர்வு அதிமுக ஆட்சி வந்தது முற்றிலும் தவறு. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வரப்பட்டார்கள். அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டது என்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிய தீர்வோம் நேரத்தில் தெரிவித்து விலைவாசி உயர்வு